திருப்பூர் பல்லடம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவர் ஓட ஓட விரட்டி கொடூரமாக தலையை சிதைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கரையான்புதூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரை வழிமறித்த காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவர்களை வெட்ட முற்பட்டுள்ளனர். அப்போது அவர்கள் இருவரில் ஒருவர் தப்பி ஓட மற்றொருவரை அந்த கும்பல் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டியது. இதில் அந்த நபர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே கீழே சரிந்து விழுந்தார். மேலும் அந்த கும்பல் அந்த நபரின் கைகளை துண்டாக வெட்டியும் தலையை சிதைத்தும் கொடூரமான முறையில் கொலை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்க, தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையிலான போலீசார் கொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கொலை செய்யப்பட்டவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் தங்களது முதற்கட்ட விசாரணையை துவங்கினர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் வினோத் கண்ணன் என்பதும் முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கடந்த 2020ஆம் ஆண்டு தீபாவளிக்கு முந்தைய நாள் மானாமதுரை அருகே நவத்தாவு பகுதி டாஸ்மாக் கடையில் நடந்த சம்பவம்தான் இந்த பழிக்கு பழி சம்பவம் துவக்கத்திற்கு வித்திட்டுள்ளது. தீபாவளிக்கு முதல் நாள் மானாமதுரையைச் சேர்ந்த மைனர்மணி என்ற அருள்நாதன், வினோத் கண்ணன் ஆகியோர் அவர்களது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது நவத்தாவு பகுதி டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த வந்த மதுரை காமராஜர்புரத்தைச் சேர்ந்த மிதுன் மாணிக்கம் மற்றும் அவர்களது நண்பருக்கும் மைனர்மணி என்ற அருள்நாதன், வினோத் கண்ணன் மற்றும் அவர்களது நண்பர்களுக்கும் இடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. இதில் மிதுன் மாணிக்கத்திற்கு தலை உடைந்தது. நெருங்கிய நண்பர்களான மைனர்மணி என்ற அருள்நாதன், வினோத் கண்ணன் ஆகிய இவர்கள் இருவர் மீதும் கொலை, கொள்ளை, வழிப்பறி என பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் மோதல் சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் சிவகங்கையில் இருந்து மிதுன் மாணிக்கம் மானாமதுரைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்தபோது எதிரே வந்த வினோத் கண்ணன் அவரை வழிமறித்து அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளார். அப்போது அவரிடமிருந்து மிதுன் மாணிக்கம் தப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த மிதுன் மாணிக்கம் 2021ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இரவு தனது நண்பர்களோடு சென்று மானாமதுரை நீதிமன்றம் எதிரே உள்ள கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த வினோத் கண்ணனையும் மைனர்மணி என்ற அருள்நாதனையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பினர். இதில் மைனர்மணி என்ற அருள்நாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த வழக்கு தொடர்பாக 10 நபர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்தான் தங்கமணி என்பவரின் மகன், சட்டக்கல்லூரியில் பயின்று வந்த அக்னிராஜ். படிப்புக்காக அதே ஆண்டு மார்ச் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார் அக்னிராஜ். அக்னிராஜ் ஜாமீனில் வெளியே வந்ததை அறிந்த மைனர்மணியின் ஆதரவாளர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். இந்நிலையில் மார்ச் 5ஆம் தேதி வழக்கு போல மானாமதுரை காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டுவிட்டு பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்த போது காவல் நிலையம் அருகேயே மைனர்மணியின் ஆதரவாளர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த மோதல் வேகமெடுக்க தொடங்க இதற்கு பழிவாங்க வேண்டுமென அக்னிராஜ் நண்பர்கள் சமூக வலைதளத்தில் அக்னி பிரதர்ஸ் என்று ஒரு குழுவை துவங்கியுள்ளனர். அதன் பின்னர் அக்னிராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகு பாண்டி என்ற மூவரையும் அடுத்தடுத்து வெட்டியும் தலையை சிதைத்தும் கொடூரமாக கொலை செய்தனர். இந்நிலையில்தான் பல்லடம் அருகே உள்ள பேக்கரியில் வினோத் கண்ணன் மற்றும் பொன்னையா ஆகிய இருவர் பணியாற்றி வருவதை அறிந்த அக்னி பிரதர்ஸ் கும்பல் அவர்கள் இருவரையும் கண்காணித்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் கொலை செய்ய திட்டமிட்ட அவர்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்தனர். அந்த நாளும் வந்தது. கடந்த 8ஆம் தேதி திட்டமிட்டபடி அவர்களை கொலை செய்ய சென்றபோது பொன்னையா தப்பிச் செல்ல வினோத் கண்ணன் மட்டும் இவர்களிடம் சிக்கியுள்ளார். இவர்களை பார்த்து தப்பிக்க முயன்று ஓடி உள்ளார் வினோத் கண்ணன். அவரை காரில் துரத்திச் சென்ற இவர்கள் கரையாம்புதூர் பகுதியில் வெட்டி தலையை சிதைத்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். மேலும் அக்னி பிரதர்ஸ் கும்பலைச் சேர்ந்தவர்கள் இவரை கொலை செய்த நிலையில் பழிக்கு பழியாக 4 முடிந்துவிட்டது என அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் காவல்துறையினர் மீதும் பல்வேறு கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. இந்த பல்லடத்தில் நடந்த ஒரு கொலை, சமீபத்தில் நடந்த கொலை பார்த்தீங்கன்னா
சமூக வலைத்தளத்தில் ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ளே போட்டு இந்த நபரை நாங்கள் தலையை சிதைப்போம்னே போட்டிருக்காங்க. இப்போ காவல்துறையில் உளவுத்துறையெல்லாம் இருக்குது, உளவு பிரிவு இந்த மாதிரிலாம் இருக்குது, நுண்ணறிவு பிரிவுலாம் இருக்குது. அவங்கெல்லாம் இதை ஏன் கண்காணிக்காமல் விட்டாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்யப்பட்டவர் ஒரு ரவுடி கும்பலோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு 8 பேர் கொலை செஞ்சதில் 4 பேர்த்து 3 பேர்த்த ஏற்கனவே கொண்டுட்டாங்க, இப்போ ஒரு ஆளை கொண்டுருக்காங்க. இது சின்ன இளம் சமுதாயம்னா நிறைய கொலையாளிகளாக மாறக்கூடிய ஒரு சம்பவம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது யார் ஏற்கனவே வழக்கு இருக்குது அவங்களெல்லாம் தீவிரமாக கண்காணிக்கணும். அந்த மாதிரி நிறைய வழக்குகள் உள்ள குற்றப்பெண்ணி உள்ளவங்களெல்லாம் கண்காணித்து அப்பப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும். பொதுமக்களும் ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்காமல் தடுக்க முடியும். இந்த 4 கொலைகளையும் ஒரே கும்பலைச் சேர்ந்த நபர்கள்தான் செய்திருப்பதும் அதை அவர்களே சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருப்பதும் காவல்துறை அவர்களை வளரவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்களோ என்ற எண்ணம் சமூக ஆர்வலர்களிடையே எழுந்துள்ளது. மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இப்போ போறாங்க ஒரு கொலை பண்ணும்போது இடையில யாராவது வேலைக்கு கூட வந்தாலும் அதில் பாதிக்கப்படுறது ஒரு பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால காவல்துறை இது மாதிரி குற்ற செயல்கள் யாராக இருக்குன்னு அந்த லிஸ்ட்லாம் எடுத்து முறையை கண்காணிச்சா மட்டும்தான் இது போன்ற ரவுடிகள்லாம் ஒடுக்க முடியும். இல்லைன்னா நாளொரு மேனி இது மாதிரி எல்லா பக்கமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது பொதுமக்களுக்கு வெறும் அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தமிழக அரசும் சரி காவல்துறையும் இதில் தீவிர அந்த ரோந்து பணிகளை முடுக்கி விட்டு கரெக்டாக செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியாமல் ரவுடி லிஸ்ட்லாம் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அவங்கள களையெடுத்தாலே மேக்சிமம் அந்த மாதிரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்றது எங்களோட பொதுமக்கள் கருத்தாக இருக்குது. மேலும் அக்னிராஜ் கொலை வழக்கில் பூச்சி இருளப்பன், பிக்கி, சக்திவேல், தர்மராஜ் ஆகிய 4 பேரும் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு தொடங்கிய பகை 2024ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து வருவதும் பழிக்கு பழியாக பல கொலைகள் அரங்கேறி வருவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெர்ரியுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.